பெரிய தேவைகளை நோக்கி ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும்போது அப்பப்போ நம்ம லைஃப்பில் சில மேஜிக் நடக்கிறது பார்க்க முடியும். ஆம், ரொம்ப பிகினிங்கில் இதெல்லாம் என்னன்னு முழுசாக புரிஞ்சுக்காததுக்கு முன்னாடி நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு கேஜெட், ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச கேமராவாக இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கும்போது எனக்கு இன்னும் மேஜிக் மாதிரி தோணும். பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே லைஃப்பை மாற்றிக்கக்கூடிய விஷயங்களை முயற்சி பண்ணணும், ஒரு நிரந்தரமான மாற்றத்தை நோக்கி போகணுன்றது தான் இந்த பயிற்சி எல்லாம் பண்ணுவோம். பட் இருந்தாலுமே நமக்கு அந்த சின்ன சின்ன சக்ஸஸ் அப்படின்றது நம்மளை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பெரிய தேவையை நோக்கி போகிறீங்க. ஆனால் சின்ன சின்ன நகர்வுகளோ, ஒரு சின்ன ஒரு சக்ஸஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் கிடைக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சக்ஸஸ் தான். அது வந்து நிரந்தரமான வெற்றி கிடையாது, ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு தொடக்கம்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதோ, ட்ராவல் உங்களுக்கு அமையிறதோ, இல்லை ஒரு சின்ன பொருள் ஏதாவது நீங்கள் ஈர்க்க நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் சீக்ரெட் மூவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஈர்க்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனலில் கூட இந்த லேடர் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு சேலஞ்ச் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வாழ்க்கையாகுதுன்ற புரிதலை கொண்டு வரக்கு தான். அப்போது நம்ம மேஜராக ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம கான்ஷியஸ்குள்ளே அந்த பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளை ஈர்க்கிறது நம்ம எனர்ஜியை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கு தான். இதையே பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், அப்பப்போ சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும் போது அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் ஒரு ஆடியோ ஷேர் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து அடைஞ்சதாகவும், அது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணேன். பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான். பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி மேஜிக்காக இருக்கும்போது அது எல்லோரும் உணரணுன்றக்காக இந்த ஆடியோ கொடுத்துருந்தேன்னு சொன்னார். அதை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. நம்ம ஜென்ரலாக ஷேர் பண்ணோன்னா எல்லாம் யோசிப்பீங்க, இது ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது, ஏன் நம்ம இதை பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயங்கள் சொன்னாங்கன்னா ஷேர் பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும்போது அது எனக்கு தோணும், அது ஏன் நம்ம ஷேர் பண்ணணும், அப்போ லைஃப்பை ரொம்ப சின்னதாக பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன்றது எனக்கு புரிஞ்சுது. அதாவது அவருக்கு அது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்திருக்குன்னு புரிஞ்சுது. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள்லாம் வந்து இப்போ தான் இந்த ஈர்ப்பு விதி பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு 2-3 கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஆடியோ ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிறவங்க, இதில் என்னென்னு இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் ஒரு பெரிய பூஸ்ட்டை கொடுக்கும் நம்புகிறேன். அதனால தான் இந்த ஆடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்குது, அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, அது இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோவாவோ, ஏன் நீங்கள் வேணால் ஒரு வீடியோ பதிவாக கூட ஷேர் பண்ணலாம். இனிமேல் நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து வெறும் ஆடியோ மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ பதிவாகவும் ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது அந்த ஆடியோ கேளுங்க. நன்றி. ஜெய் ப்ரோ, வணக்கம். என்னோட நேம் விஜய். இது எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்போனா லாஸ்ட் இயர் டிசம்பரில் நடந்தது. ஆக்சுவலாக நான் லைஃப் கோச்சிங் வந்து இந்த இயரில் 6 மந்த்து தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் வந்து 1.5 இயராக கிராட்டிடியூட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு வாட்ச் எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக எப்படின்னா, நான் ஜென்ரலாக வந்து வாட்ச் கட்டுறது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்லியான வாட்ச் வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் 4-5 வாட்ச் வந்து ஒரு பர்சன் வந்து வச்சுருப்பாங்க எல்லாருமே, என்னோடய சரௌண்டிங்ஸ். பட் நானுமே நினச்சா உடனே வாங்கிட முடியும், எந்த வாட்ச்னாலும் வாங்கிட முடியும். அதுக்கான மணி ஆற்றலும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். பட் என்ன என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கான எல்லா திங்ஸுமே நம்மளே இது பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. பட் இந்த வாட்டி நம்ம வந்து இது வாங்கக்கூடாது, பட் யாராவது நம்மளை கிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் செப்டாக் வந்து எனக்கு நானே ஓடிட்டுருக்கேன். என்ன நடந்ததுன்னா, அதே மாதிரி அன்றைக்கி ஆஃபீஸ் மார்னிங் ஆஃபீஸில் வந்து என்னோடய கொலீக்ஸ்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எல்லோரும் 4-5 வாட்ச் வச்சுருக்கீங்களா, அண்ணனுக்கு ஒரு வாட்ச் கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக பேசிகிட்ருக்கேன். என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி இந்த சொல்லி அப்படி பேசிகிட்டு இருந்த ஒரு மணி நேரத்தில் என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நேராக ஆஃபீஸ்க்கு வந்து
ஒரு வாட்ச் வந்து என் கையில் கிஃப்ட் பண்ணுறாரு. எனக்கு என்னடா இது, இப்போ தானடா பேசிகிட்டு இருந்தோம் உடனே நமக்கு கையில் வாட்ச் வந்து கிஃப்ட் கிடைக்கும். அதுவும் நம்ம கரெக்டாக இன்றைக்கி தான் சொல்கிறோம், இன்றைக்கி அதுவும் கிடைக்கும், வித்தின் 1 ஹவரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இது அதாவது யூனிவர்ஸ் அந்த கான்சியஸ் பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கிறது, பேசுகிறது, திங்க் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கவனிச்சிட்ருக்கு. நமக்கு நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாகவும் இருந்தது. பாயிண்ட் என்னென்னா, வாட்ச் கிஃப்ட் இதில் என்னடா பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் என்னென்னா, நான் வாட்ச் வாங்கணும்னா வாங்கியிருக்கலாம், பட் வாங்கக்கூடாது. பட் இது யாராவது நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா, அதே நினச்ச மாதிரியே நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுவும் சேம் டே கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு அது வித்தின் 1 ஹவரில் கிடச்சிது. அது என் கைக்கு கரெக்டாக வந்து சேர்ந்தது வாட்ச். அது எப்படி இருக்குன்னா, இது வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, அந்த அற்புத விளக்கு நம்ம தேய்க்கும்போது அந்த பூதம் நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து என்ன நினச்சாலும், என்ன கேட்டாலும் அது கொண்டு வந்து கொடுத்துரும். அதை மாதிரி தான் இதில் வந்து நம்ம கான்சியஸ்டாக நம்மளுக்கு தேவையானது என்னவோ அதை வந்து ப்ராப்பராக இது பண்ணிவிட்டு, அதுக்கான ப்ராக்டிசஸும் ஒரு டீடாக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு தேவையானது கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ.